மிச்சிகன் தமிழ் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற பேலியோ நிகழ்வின் கேள்வி பதில் பகுதியை இப்போது நீங்கள் காணலாம். அண்ட் ஃபைனலி இஃப் யூ ஹேவ் எனி கொஷன்ஸ் நீங்கள் வந்து இப்போ வந்து கேட்கலாம். உங்ககிட்டயே கொடுக்குறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அனு நேதாஜி கேட்டிருக்காங்க. அனு நேதாஜி நீங்கள் லைனில் இருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே கேட்கலாம் அவர்கிட்ட, இல்லைன்னா நான் காசி அந்த क्वेश्चंस மறந்துட்டேன், நீங்களே சொல்லிடுங்க ப்ளீஸ். இல்லை அவங்களே கேட்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்லவா? ஓகே கொஸ்டின் வந்து what are the long term side effects of paleo diet, if any, like kidney stones, how to overcome it? ஓகே, பேலியோ டயட்டில் லாங் டேர்ம் சைடு எஃபெக்ட் அப்படின்னு வந்து பெருசாக எதுவும் வந்து கிடையாது. பட் சம் காமன் ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து உதாரணமாக பேலியோ டயட்டில் வெஜிடபிள்ஸ் குறைவாக எடுத்தோம் அப்படின்னா ஃபைபர் குறைபாடு வந்து வரும். ஸோ அதனால் வந்து கான்ஸ்டிபேஷன் வந்து இருக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூ கேன் டேக் ஸ்வீட் பொட்டேட்டோஸ் ஆர் யூ கேன் டேக் சம் மோர் ஃபைபர் ரிச் வெஜிடபிள்ஸ். பட் ஐ எம் ஆன் பேலியோ டயட் ஃபார் 7 years. நான் 7 வருஷமாக இருக்கேன். என்னை மட்டும் இல்லாமல் குழுமத்தில் வந்து பல பேர், உதாரணமாக டாக்டர் ராஜா ஏகாம்பரம் 2015 வருஷத்துலேருந்து இருக்கார். அவருக்கு வந்து இது 6வது வருஷம், எனக்கு வந்து இது 8வது வருஷம். ஸோ ஐ ஸ்டார்டட் இன் 2013, இது வந்து 2021. ஸோ ஐ எம் இன் பேலியோ ஃபார் 8 years. ஐ எம் ஃபாலோவிங் இட் ஃபார் 8 years. குழுமத்தில் நிறைய பேர் 7 வருஷம் 8 வருஷமாக ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ தே டோன்ட் ஹாவ் எனி மேஜர் காம்ப்ளிகேஷன்ஸ், மேஜர் சைடு எஃபெக்ட்ஸ், மைனர் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வந்து கிடையாது. கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து பேலியோவில் வருவதற்கு வாய்ப்பே வந்து கிடையாது. என்ன காரணம்னா, கிட்னி ஸ்டோன்ஸ் வர்றதுக்கு ப்ரைமரி காரணம் வந்து நம்ம எடுக்கிற இந்த ஃபைட்டிக் ஆசிட் வந்து தானியங்களில் வந்து பெருமளவில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல் வீட் எடுத்திங்கன்னா அதில் இருக்கிற ஃபைட்டிக் ஆசிட் இட் பைண்ட்ஸ் வித் த கால்சியம். இப்போ பாலும் கோதுமையும் நீங்கள் எடுத்திங்கன்னா, அதாவது சப்பாத்தி சாப்பிட்டு ஒரு கப்பு பாலை குடிச்சிங்கன்னா அந்த பால் இருக்கிற கால்சியம் பைண்ட்ஸ் வித் ஃபைட்டிக் ஆசிட் இன் வீட், தட் பிகம்ஸ் கிட்னி ஸ்டோன்ஸ். ஸோ பேலியோவில் உங்களுக்கு அந்த ஃபைட்டிக் ஆசிடோடைய அளவுகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. பேலியோவில் பாதாமில் கொஞ்சம் ஃபைட்டிக் ஆசிட் வந்து இருக்குது. பட் வி டெல் பீப்புள் டு அவாய்ட் டேக்கிங் பாதாம் வித் மில்க். ஸோ லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஃபார் பேலியோ டயட் வந்து எது கிடையாது. பட் இன் ஷார்ட் டேர்ம் சம் பீப்புள் கேன் கெட் கான்ஸ்டிபேஷன். சம் பீப்புள் வந்து இந்த டயட்டை துவக்கிறப்ப வந்து அவங்களுக்கு அந்த ஒரு வாரம் 10 நாள் வந்து இந்த அட்ஜஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து சுகருக்கு பதில் ஃபேட்டுக்கு வந்து மாறுறதுனால தே மேட் கெட் ஃபீவர், காய்ச்சல் வந்து வரலாம், டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் திங்ஸ் கெட் வெரி வெல் க்யூர்டு வித்தின் 10 days. அப்புறம் வந்து அவங்களுக்கு அது ப்ராப்ளமாகவே இருக்காது. ஸோ நாங்களும் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நாட் பிகாஸ் ஆஃப் எனி காம்ப்ளிகேஷன்ஸு. ஆனால் நிறைய பேருக்கு வந்து 8 வருஷம் 7 வருஷம் நம்ம ரைஸே எடுக்கக்கூடாதுன்னா அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ வாட் வி டெல் பீப்புள் இஸ், உங்கள் கோல் என்னவோ, உங்களுக்கு வெயிட் லாஸு, டயபெட்டிஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது க்யூர் ஆனதுக்கப்புறம் யூ கேன் கோ டு மெயின்டெனன்ஸ் டயட் அண்ட் யூ கேன் டேக் சம் ரைஸ். அப்புறம் வந்து ரைஸ் போக கிழங்குகள், அந்த உருளைக்கிழங்கு, சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் மீன்ஸ் தட் யூ won't have any complications, long term complications in paleo. ஓகே சார், தேங்க்யூ. இன்னொரு கொஸ்டின் அவங்களே தான் கேட்டிருக்காங்க. how much benefit we can get from the plant based paleo diet if we have remained to a vegetarian? வெஜிடேரியன்ஸில் அதுதான், வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து பிளான்ட் பேஸ்ட் பேலியோ டயட் இஸ் பெட்டர் தென் பிளான்ட் பேஸ்டு டயட்டு. ஸோ பிளான்ட் பேஸ்டு பேலியோ டயட்டில் யூ கேன் பி ஆஸ் ஹெல்த்தி ஆஸ் யூ வாண்ட். ஏன்னா நீங்கள் வந்து பால் எடுத்துக்கிறீங்க, பன்னீர் எடுத்துக்கிறீங்க, ஆல்மண்ட்ஸ் எடுத்துக்கிறீங்க, அவக்காடோ எடுத்துக்கிறீங்க. ஸோ யூஆர் கெட்டிங் ஆல்மோஸ்ட் ஆல் த பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் எ மீட் பேஸ்டு டயட்டு. ஒரே ப்ராப்ளம் வந்து ப்ரோட்டீன். உங்களுக்கு ப்ரோட்டீன் வந்து இது வந்து வெஜ் பேலியோன்னு வந்து கிடையாது. எனி வெஜிடேரியன் டயட் கெட்டிங் adequate amount of protein and adequate amount of iron. அது ரெண்டுமே, குறிப்பாக பெண்களுக்கு வந்து அயன் டெஃபிஷியன்சி வருவதற்கு வெஜிடேரியன் டயட்டில் அயன் டெஃபிஷியன்சி வருவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஸோ வெஜிடபிள்ஸ் ஆர் வெரி புவர் சோர்ஸ் ஆஃப் அயன். ஸோ நிறைய அனீமியா ப்ராப்ளம்ஸ் வந்து வரலாம், நாட் பிகாஸ் இட்ஸ் பேலியோ பட் பிகாஸ் இட் இஸ் வெஜிடேரியன். ஸோ நீங்கள் அயன் சப்ளிமெண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அனீமிக் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அயன் சப்ளிமெண்ட் வந்து எடுத்துக்கலாம். ப்ரோட்டீனுக்கு வந்து வி ஹாவ் ஆப்ஷன்ஸ் டு இன்க்ரீஸ் ப்ரோட்டீன். உதாரணமாக பாதாமில் இருக்குது, பனீரில் இருக்குது. அதை நம்ம பார்த்து எடுத்துட்டோம் அப்படின்னா you get adequate amount of protein. Thank you, sir. அடுத்த கொஸ்டின் சரண்யா, நீங்க கேட்குறீங்களா? கேக்குறேங்க காசி, நன்றிங்க.
வணக்கம் என்ற செல்வன். நான் வந்து உங்களோட பிகஸ்ட் ஃபேன். ஆரோக்கியம் நல்வாழ்வு தாண்டி மினிமலிசமும் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஓகே. அதாவது ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட போஸ்ட். ஒரு சென்சிபிள் போஸ்ட், ஒரு ப்ரொஃபசர், ஒரு சென்சிபிளான இன்ஃபர்மேஷன் நீங்க ஷேர் பண்ணீங்க. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, நான் ஜெனட்டிக்கலாவே லீன் பர்சன் தான். இப்போ இந்த விஷயம்லாம் ஃபாலோ பண்ணும்போது எனக்கு வந்து வெயிட் குறையுது அப்படின்ற பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறம் ஹைப்போதைராய்டிசம் சொன்னாங்க. ஆனா நான் வந்து ஆப்போசிட்டா இருப்பேன். ஹைப்போதைராய்டிசம் பட் ஆனா ஒல்லியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். இன்னொன்னு என்ன, ஹங்கர் ஷூட்ஸ். அப்பப்ப சில சமயம் 4 மணிக்கெல்லாம் பசிக்குது. வந்து அது வந்து நம்ம அது ஒண்ணு செஞ்சு சாப்பிட முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஹங்கர் ஷூட்ஸ் வந்து இதுல வந்து வருது. இதுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேங்க. மெட்டபாலிசம் வந்து ரொம்ப ஹையா இருக்க மாதிரி இருக்கு, ஹங்கர் ஷூட்ஸ் இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு ஹைப்போதைராய்டிசம் இருக்காது, இட் குட் பி ஹைப்பர் தைராய்டிசம். ஹைப்பர் தைராய்டிசம் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் ஹைப்போதைராய்டிசம். ஸோ அது வந்துச்சுன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இட் குட் பி ஹைப்பர் தைராய்டிசம் ஆர் இட் குட் பி அன் இம்யூன் பேஸ்டு தைராய்டிசம். அதாவது வந்து ஹஷிமோட்டோஸ், கிரேவ்ஸ் டிசீஸ் அந்த மாதிரி வந்து இருக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூ கேன் டேக் இது மெயின்டெனன்ஸ் பலி எடுத்துக்கோங்க, ஸ்வீட் பொட்டேட்டோஸ் எடுத்துக்கோங்க. இட் வில் இமிடியேட்லி பிளாக் வெயிட் லாஸ். உங்களுக்கு வெயிட்டு மெயின்டைன் ஆகணும், ஸ்டேபிள் ஆகணும்னா யூ கேன் டேக் இது கிழங்குகள், உருளைக்கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ அது கூட எடுத்துக்கலாம். ரைஸ் வந்து எடுத்துக்கணும், யூ கேன் டேக் 1 meal ரைஸ் இன் பெலியோ. ஸோ இட் வில் கர்ப் த வெயிட் லாஸ். பாதாம் வந்து ஏன் வந்து இப்போ அது வந்து ஒரு ஈஸி மீல். ஆனா அது ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறதுனால ஆல்மண்ட்ஸ் வந்து நாட் அலோட். நீங்க சொல்ற அந்த முன்னாடி சொன்ன காரணம் தானுங்களா? ஃபைட்டிக் ஆசிட் ஜாஸ்தி இல்லை, அது வந்து என்ன காரணம்னா, அப்போது நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா யூ கேன் டேக் ஆல்மண்ட்ஸு ஈவன் தோ யூ ஹவ் ஹைப்போதைராய்டிசம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஹைப்போதைராய்டிசம் கேன் பி ஆட்டோ இம்யூன் ஹைப்போதைராய்டிசம். ஆட்டோ இம்யூன் ஹைப்போதைராய்டிசம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து ஆகாது. ஸோ அதனால தான் வந்து பாதாம் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறோம். இஃப் யூ டூ எ டெஸ்ட்டு, டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு ஹஷிமோட்டோஸோ இல்லை கிரேவ்ஸ் டிசீஸோ இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா தென் யூ கேன் டேக் ஆல்மண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஜெயக்குமார், நீங்க கேக்குறீங்களா? ஜெயக்குமார் இல்ல நீங்களே கேளுங்க, அது படிச்சிருங்க. ஓகே ஓகே, நானே கேக்குறேன். ஜெயக்குமார் என்ன கேட்டிருக்காருன்னா, ஃபார் விமன் how much is walking effective comparing weight lifting, importance of muscle building? சரி, ரொம்ப முக்கியமான கேள்வி. என்ன காரணம்னா, பலர் பெண்களுக்கு வந்து வெயிட் லிஃப்டிங்னா ஒரு வகை அலர்ஜி வந்து இருக்குது. அதற்கு ஒரு காரணம் வந்து ஆண்கள் அவங்க வந்து நல்லா வெயிட் லிஃப்ட் பண்ணிவிட்டு தே ஃப்ளெக்ஸ் தேர் மசில்ஸ் அண்ட் போஸ். ஸோ அதை பார்த்துட்டு வந்து சார் திஸ் இஸ் நாட் ஃபார் விமன் அப்படின்னு வந்து நினச்சிக்கிறாங்க. ஆனால் அது உண்மை வந்து கிடையாது. வாக்கிங்கை விட வெயிட் லிஃப்டிங் இஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல் ஃபார் ஹெல்த். ஏன்னா குறிப்பாக பெண்களுக்கு அவங்களுக்கு வந்து பல பெண்களுக்கு பார்த்திங்கன்னா போன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. பேக் பெயினில் பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்புறம் பெண்களுக்கு வரக்கூடிய காமனான இன்னொரு போன் ரிலேட்டட் டிசீஸ் வந்து ஆஸ்டியோபரோசிஸ். ஸோ இது வந்துச்சுன்னா அவங்க போன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வீக் ஆயிரும். ஸோ பெண்களுக்கு வந்து கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிந்து வந்து காணப்படும். ஸோ ஆல் தீஸ் ஆர் சைன்ஸ் ஆஃப் மால் நியூட்ரிஷன். பெண்களுக்கு காமனாக அனீமியா இருக்கும், அவங்களுக்கு காமனாக வந்து ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி இருக்கும். ஸோ இது வந்து அவங்க பெண்கள் என்பதால் வருவதில்லை. வாட் ஹேப்பன்ஸ்னா, அவங்க வந்து அதிகமாக வந்து குடும்பத்தில் எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம மிச்சம் இருக்கிறத வந்து சாப்பிட்லாம். ஸோ பல கல்ச்சுரல் ரீசன்ஸ் தான் வந்து இதற்கான காரணம். ஸோ விமன் ஷுட் லிஃப்ட் வெயிட்ஸ். அவங்க வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணால் தான் அவங்க பெண்களை வரக்கூடிய பல பிரச்சனை, உதாரணமாக கர்ப்ப காலத்தில் வந்து ஒரு 10 பவுண்டு வெயிட்டை வந்து தூக்கிட்டு நீங்கள் 24 hours வந்து நீங்கள் இருக்கிற மாதிரி தான் அதெல்லாம். ஸோ யுவர் பாடி வில் நீட் லாட் ஆஃப் எனர்ஜி, லாட் ஆஃப் ஸ்ட்ரென்த், லாட் ஆஃப் மசில் மாஸ். குறிப்பாக நீங்கள் வந்து வயதாக ஸோ யூ ஷுட் லிஃப்ட் வெயிட்ஸ். நீங்கள் வெயிட் லிஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பிகம் லைக் உங்கள் லைஃபே வந்து மிரக்கல் மாதிரி வந்து ஆயிரும். லாட் ஆஃப் அது வெயிட் லிஃப்டிங் ப்ளஸ் அது கூட வர்ற அந்த டயட்டிங், ப்ரோட்டீன் அதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா யூ வில் கெட் எ நியூ லீஸ் ஆஃப் லைஃப். எனக்கு வந்து அந்த மாதிரி தான் வந்து ஆச்சு. ஐ ஸ்டார்டட் மை லிஃப்டிங் வெயிட்ஸ் அட் தி ஏஜ் ஆஃப் 44. ஸோ யூ கேன் ஸ்டார்ட் வெயிட் லிஃப்டிங் அட் எனி ஏஜ், எனி ஜெண்டர். 95 ஸ்டார்ட் பண்ணவங்க வந்து இருக்காங்க. சில நாட்களுக்கு முன்னாடி 60 வயதில் வெயிட் லிஃப்ட் பண்ண தொடங்கிய ஒரு பெண் இப்போ 84 வயசில் வந்து ஷீ இஸ் வின்னிங் பாடி பில்டிங் காம்படிஷன்ஸு. அவரை பற்றி ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். அவர் வந்து உங்கள் பக்கத்து ஸ்டேட் தான். ஷீ இஸ் ஃப்ரம் மேரிலேண்ட். பக்கத்து ஸ்டேட்னா நாட்டு
இது உங்கள் ஈஸ்ட் ஃப்ரம் மிஷிகன். ஸோ எந்த வயதிலும் எந்த பாலினத்தவரும் வெயிட் லிஃப்டிங் வந்து பண்ணலாம். இட் இஸ் வே மோர் எஃபெக்டிவ் தேன் வாக்கிங். அதுக்காக வாக்கிங் மோசம்னு நான் சொல்லலை. வாக்கிங் வந்து இட் இஸ் குட் ஃபார் யுவர் ஹார்ட், பட் வெயிட் லிஃப்டிங் கிவ்ஸ் யூ எ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அப்புறம் இங்கே முரளி ராஜகோபால்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டீங்க. அந்த வெஜிடேரியன் பிளான் பேஸ்ட் டயட் வந்து எனக்கு என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காரு. நீங்கள் ஆல்ரெடி இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ மூவ் ஆன். அடுத்து பார்த்தீங்கன்னா ராமநாதன் தங்கபாணி. ராம், நீங்கள் லைனில் இருக்கீங்க, நீங்கள் கேட்கலாம். ராம் சார், நான் ஆட்டோ இம்யூனுக்கு அந்த டிசீஸ்க்கு என்ன ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணணும்னு கேட்கலாம். உடல் ரிலேட்டட், வயது ரிலேட்டட் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்லாம் இல்லை. ஆட்டோமியூன் டிசீஸ் இருந்தால் ப்ரைமர்லி யூ ஹேவ் டு அவாய்ட் ஆல் சீட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து ஆல் கிரெயின்ஸ் வந்து வந்துடுது. உதாரணமாக அரிசி, கோதுமை எல்லாமே வந்து வந்துடுது. அப்புறம் பீன்ஸு, பருப்பு, அந்த மாதிரி சீட்ஸு வந்து வந்துடுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா, நார்மலாகவே இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா த ஒன்லி திங் யூ கேன் டேக் இஸ் பேலியோ டயட் வித்தவுட் ஆல்மண்ட்ஸ் அண்ட் நட்ஸ். அதாவது இறைச்சி, முட்டை, அப்புறம் வந்து விதை இல்லாத காய்கறிகள் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இன்னொரு கேள்வி கலை கேட்டிருக்காங்க. கலை இருக்கீங்களா இல்லை நானே கேட்கலாம்? இல்ல ஆல்ரெடி நான் கேட்டது வந்து ஹைப்போதைராய்டிசம் தான். அது நிறைய பேர் அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க இல்லையா. எனக்கு வந்து அந்த ஆல்மண்ட் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு இதுல போட்டிருக்காங்க, சில இதுல சாப்பிடக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஆனா நீங்க அதனால தான் நான் அதுக்கு ஹைப்போதைராய்டிசத்துக்கு வேலையை எதுவும் உதவி பண்ணுமா, அதுக்குள்ள உணவு முறைகள் ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு நான் கேட்கணும். அப்புறம் எங்க வீட்டுல இன்னொரு கேட்ட கேள்வியில இன்னொரு கேள்வி வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நீங்க நட்ஸ் வந்து எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆட்டோ இம்யூனுக்கு வந்து ஆல்மண்ட் தவிர இப்போ பிஸ்தாவோ அல்லது வால்நட்டோ அந்த மாதிரி எந்த நட்ஸுமே சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருந்துச்சு. ஓகே, தேங்க்ஸ் கல்கை. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீதா பிரியா கேட்டிருக்காங்க. will I lose fat if I am a vegetarian? ஆல்ரெடி a vegetarian. கண்டிப்பா பண்ணலாம் தாராளமாக. அதாவது பொதுவாகவே பெண்களுக்கு வந்து ஆண்களை விட வெயிட் லாஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் ஆகும். என்ன காரணம்னா மென் ஹாவ் மோர் டெஸ்டஸ்ட்ரான். ஆண்களுக்கு வந்து இயற்கையில் அது ஒரு நன்மை இருக்குது, அது வேறு கெடுதல் வந்து இருக்குது. தே கெட் மோர் ஹார்ட் அட்டாக்ஸ். ஸோ நேச்சர் ஹேஸ் பேலன்ஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் வே. ஸோ பெண்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம், பேலியோவில் வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம், வெஜிடேரியன் பேலியோவில் வெயிட் லாஸ் பண்ணலாம். பட் இட் வில் பி ஸ்லோ. நீங்கள் நான்வெஜ் பேலியோவில் மென்னுக்கார மாதிரி அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து ஆகாது. இட் வில் பி ஸ்லோ. பட் ஈவன் இஃப் யூ கெட் ஒரு மாதத்துக்கு 1 பவுண்டு குறைஞ்சாலும் கூட இன் 1 year யூ ஆர் லூசிங் 12 pounds. ஸோ தட் இஸ் கம்ப்ளீட்லி a குட் திங். நீங்கள் 2-3 இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணாமல் இஃப் யூ டூ நார்மல் டயட் அதில் ஏறிட்டு தான் போகும் வெயிட். ஸோ திஸ் ரிவர்சஸ் இட் இன் அ ஸ்லோ வே. ஸோ 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சுன்னா 24 pounds தட் வில் பி a வெரி குட் வெயிட் லாஸ் ஃபார் யூ. ஆனால் டைம் ஆகும். தேங்க்யூ சார். இப்போ வந்து ஆன்லைன் கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு முடிஞ்சிச்சு. நம்ம வந்து இப்போ இதில் ரைஸ் பண்ணிருக்காங்க. We'll give time. யாராவது இருந்தீங்கன்னா கை தூக்குங்க. ஃபர்ஸ்ட் ஐ கிவ் இட் டு ஸ்ரீதர். ஸ்ரீதர் லைன்ல இருக்கீங்களா? ஆமாங்க, தேங்க்ஸ்ங்க காசி. ஹலோ நீண்டல் சார், வணக்கம். நான் ஸ்ரீதரன், இங்கே மிச்சிகன்லேருந்து பேசியிருக்கேன். வணக்கம். நான் உங்களுடைய டோக்கன் நம்பர் உங்களுடைய டோக்கன் நம்பர் எல்லாம் வாங்கி என்னுடைய யூரிக் ப்ரொஃபைல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதெல்லாம் உங்கள் பேலியோ ஃபுட்டு ஃபாலோ பண்ணி யூரிக் ப்ரொஃபைல் எல்லாம் வெரி லோ கொண்டு வந்துருச்சு. அண்ட் ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு யூ. நான் உங்களுக்கு நன்றி சொல்ல தான் இன்றைக்கி வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ வெரி மச். அண்ட் வாய்ப்பு கொடுத்த மிச்சிகன் கவுன்சிலருக்கும் ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ சார் கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது சில்ட்ரனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன கொடுக்கலாம், இந்த மாதிரி மீல்ஸ் டின்னர், அது வந்து சில்ட்ரனுக்கு என்ன மாதிரி ஏதாவது சஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு கேட்குறாங்க. சில்ட்ரனுக்கு வந்து எக் ஸ்கிராம்பிள் வந்து நல்ல ஆப்ஷனு. எக் ஸ்கிராம்பிள் வித் மில்க் வந்து கொடுக்கலாம். அப்புறம் அது போக வந்து இது சாசேஜ், சிக்கன் சாசேஜ், நீங்கள் காஸ்ட்கோ அந்த மாதிரி கிடைக்கல, சிக்கன் சாசேஜ் சின்னதாக வந்து குழந்தைகளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து அவங்களுக்கு புதுசாக நீங்கள் வந்து பழக்கப்படுத்தலாம். வேறு நிறைய ஹெல்த்தி மீல் ஆப்ஷன்ஸ் சில்ட்ரனுக்கு வந்து வீட்லேயே நீங்கள் வந்து செய்யலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் இன்னொரு
hypothyroidism patient போல can we eat cauliflower rice அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹைப்போதைராய்டிசம் இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணோம். ஏன்னா அதில் காலிஃப்ளவரு ப்ராக்கலி அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். பட் இஃப் யூஆர் அவாய்டிங் கிரெயின்ஸ் எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு பேலியோக்கு வந்தீங்கன்னா அது நைட் ஷேட் வெஜிடபிள்ஸு. ஸோ இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட் இட். அது குறைந்த அளவில் வந்து எடுக்கலாம். பட் ஏன் காலிஃப்ளவர் வந்து அந்தளவுக்கு அது எடுக்கணுமா அப்படின்னு எனக்கு வந்து தெரியல. பிகாஸ் இட் இஸ் நாட் அன் எசென்ஷியல் திங். உங்களுக்கு வந்து அது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேலியோலேருந்து ஒரு 100 நாள் ஒரு வருடம் அந்த மாதிரி இருந்து உங்கள் ப்ராப்ளம் ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் யூ கேன் டேக் காலிஃப்ளவர். இட்ஸ் நாட் அ லைஃப் லாங் பேன். ஓகே ஓகே சார், தேங்க்யூ. அப்புறம் இன்னொருத்தவங்க கேளுங்க, ஹேர் லாஸ் பற்றி ப்ளீஸ் டெல் அபவுட் ஹேர் லாஸ் இன் வெஜ் பேலியோ. வெஜ் பேலியோன்னு வந்து கிடையாது. எனி வெயிட் லாஸில் ஹேர் லாஸ் இருக்குது. நீங்கள் வெயிட்டை லூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பாடி திங்ஸ் யூ ஆர் இன் ஸ்டார்வேஷன் மோடு. பாடி வந்து சர்வைவல் மோடுக்கு வந்து போயிடுது. ஸோ சர்வைவல் மோடில் என்ன ஆகுதுன்னா எசென்ஷியல் பாடி ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் மெயின்டைன் ஆகும். ஸோ ஹேர் வந்து அப்போ வந்து அவசியம் இல்லாத விஷயம். நீங்களே உயிருக்கு போராடி பாடி வந்து என்ன நினச்சிக்குதுன்னா சர்வைவலில் நீங்கள் வந்து பசி உணவு வந்து கிடைக்கல, நீங்கள் உயிருக்குவே போராடிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம கேலரிஸை எஃபிஷியண்ட்டாக மற்ற இதுக்கு வந்து பயன்படுத்தலாம். ஹேர் க்ரோத் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து வேண்டான்னு சொல்லிவிட்டு இன் எனி வெயிட் லாஸ் நீங்கள் எந்த டயட்டில் எப்படி வெயிட் லாஸ் இருந்தீங்கனாலும் ஹேர் ஃபால் வந்து இருக்கும். விச் இஸ் நாட் பர்மனண்ட். நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் டயட்டுக்கு போய் வெயிட்டு வந்து மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா ஒன்ஸ் யுவர் பாடி ரியலைசஸ் யூ ஆர் நாட் இன் ஸ்டார்வேஷன் மோட், மறுபடியும் வந்து முடி வந்து வளர ஆரம்பிச்சிடும். ஓகே ஓகே சார், ரொம்ப நன்றி. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் வந்து ஒரே நிமிஷம், லைக் மை மாம் ஹேஸ் 2 ஹார்ட் பிளாக்ஸ், கேன் ஷி ஃபாலோ பேலியோன்னு கேட்டிருக்காங்க. தாராளமாக பண்ணலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் பிளாக் இருந்துச்சுன்னா பேலியோ டயட்டில் அந்த பிளாக் வந்து அடைக்காது. அது இட்ஸ் நாட் கோயிங் டு ஃபிக்ஸ் இட். அதே சமயம் இட்ஸ் நாட் கோயிங் டு மேக் இட் வர்ஸ். நீங்கள் வந்து ஹார்ட் பிளாக் இருந்துச்சுன்னா த வர்ஸ்ட் திங் தட் கேன் ஹேப்பன் டு தம் இஸ் அவங்களுக்கு ஹார்ட் பிளாக் எதனால் வந்துச்சு, அவங்க சாப்பிட்ட அந்த பழைய உணவு முறை அதுதான் வந்து காரணம். ஸோ வி ஆர் சேஞ்சிங் இட். ஸோ வி ஆர் மேக்கிங் தட் ப்ராப்ளம் நாட் ஹேப்பன் அகெயின். ஆனால் பழைய ப்ராப்ளம் வந்து எந்த அளவுக்கு அது ரிசால்வ் ஆகுது அப்படிங்கிறது நம்ம கையில் வந்து கிடையாது. த டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு மச் டைம் வி டேக், ஹவு மச் ப்ராப்ளம் தேர் இஸ் இன் த ஹார்ட். ஸோ த ஆன்சர் டு த கொஷின் இஸ் ஷீ கேன் டெஃபினெட்லி டேக் பேலியோ and it is much better option than whatever diet she is currently taking. ஓகே, ரொம்ப நன்றி சார். அருண் நீங்கள் கேட்கலாம். காசிம், முகமது இலியாஸ் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. அவருக்கு வந்து இல்லை, நீங்கள் உங்கள் கொஸ்டின் போயிடுங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்கள். இல்லை, எனக்கு இல்லை. இப்போ முகமது ஓகே, முகமது எலியாஸ் நீங்கள் கேள்வி கேட்கலாங்க. சார் வணக்கம் சார். ஒரு கொஸ்டின், ஏன்னா பேலியோ ஃபாலோ பண்ணோன்னா கேல்பிளாடர் ஸ்டோன்ஸ் ரிமூவ் பண்ண முடியுமா, அதாவது க்யூர் பண்ண முடியுமா கேல்பிளாடர் ஸ்டோன்ஸ்? அதுங்க கால் பிளேடர் ஸ்டோன்ஸ் வந்து பித்தப்பை கற்கள். பித்தப்பை கற்களில் வந்து நீங்கள் எதனால் பித்தப்பை கற்கள் வருது அப்படின்னா நம்ம உணவு சாப்பிட்றோம் இல்லையா, அப்போ வந்து பரிணாம ரீதியாக நம்ம பாடி வந்து இட் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட்ஸ் த மீல் யூ ஈட் இஸ் அ ஃபேட்டி மீல். அதுக்கு தெரியாது நீங்கள் சாப்பிட போகிறது வந்து சீரியல், அதில் ஃபேட்டாக இல்லை அப்படிங்கிறது வந்து அதுக்கு வந்து தெரியாது. ஸோ அதை வந்து நீங்கள் உணவு சாப்பிட ஆரம்பித்த உடனே கால் பிளாடரில் வந்து அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பைல் வந்து சுரக்குது. ஆனால் அந்த உணவில் வந்து சுத்தமாக ஃபேட் இல்லை அப்படிங்கிறப்போ அந்த பைல் கெட் கன்வெர்ட்ஸ் இன்டு பைல் ஸ்டோன்ஸு. ஸோ அப்படி தான் பித்தப்பை கற்கள் வந்து வருது. ஸோ பித்தப்பை கற்கள் வருவதற்கான காரணமே வந்து ஃபேட் இல்லாத உணவு தான். ஸோ நீங்கள் இத்தனை நாள் உங்களுக்கு பித்தப்பை கற்கள் இது வரைக்கும் இருந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து நீங்கள் பேலியோ டயட் எடுத்து ஃபேட் நீங்கள் எடுக்கிறப்ப வந்து புதுசாக இன்னைக்கு கற்கள் ஃபார்ம் ஆகாது. ஏன்னா அந்த பைல் இஸ் கெட்டிங் கம்ப்ளீட்லி யூஸ்டு டு டைஜஸ்ட் த ஃபேட் இன் யுவர் மீலு. ஏற்கனவே இருக்கிற அந்த கற்கள் வந்து கரையுமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் எத்தனை வருஷம் நீ பேலியோவில் வந்து இருக்கிறீங்க, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கற்கள் வந்து ஃப்ளஷ் அவுட் ஆகும் பாடியில். வி டோன்ட் நோ வெதர் இட் வில் ரிவர்ஸ் த கண்டிஷன், பட் இது வந்து வருஷம் ஆகாது. நிறைய பேருக்கு வந்து சின்ன லெவலில் இருந்த அந்த கேல் பிளாடர் இஷ்யூஸ் எல்லாம் வந்து சால்வ் ஆகிருக்கு. பட்டு இருக்கிற கற்களை வந்து அது ஏற்கனவே க்யூர் பண்ணுமா அப்படின்னு கேட்டோன்னா அது வந்து நாட், வி டோன்ட் நோ தட் இட் டஸ் இட் ஆர் நாட். ஆனால் வந்து புதுசாக கற்கள் வந்து அதனால் ஃபார்ம் ஆகாது. சார் இன்னொரு கொஸ்டின், அப்படியே பேலியோ ஃபாலோ பண்ணுறப்ப ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கலாமா? அது வந்துட்டு நான் ஸ்மால் பால்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க, அதில் மேபி ஸ்வீட் கோட்டட் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஜஸ்ட் அ கொஸ்டின், ஹோமியோபதி ஃபாலோ மெடிசன்ஸ் எடுத்து பேலியோ ஃபாலோ பண்ணலாமா?
தாராளம் எடுக்கலாங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பேலியோவுக்கு நீங்கள் ஹோமியோபதி மெடிசன் எடுக்கிறது அவங்கள தான் கேட்கணும். ஏன்னா இந்த மெடிசன் இது கூட இன்ட்ராக்ட் பண்ணுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு தான் வந்து தெரியும். ஸோ டாக்டர்ஸே வந்து சொல்லுவாங்க இந்த மெடிசன் எடுக்கிறப்ப வந்து இது அது கூட வந்து இந்த உணவு முறை, அது பேலியோனுங்கிறது வந்து கிடையாது, இட் குட் பி எனி ஃபுட் தட் யூ ஈட். ஸோ ஃபுட் அண்ட் மெடிசன் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து சிலது வந்து இருக்குது. உதாரணம் உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும், கிரேப்பு ஜூஸ் வந்து சில வகை மெடிசன்ஸோட தீவிரத்தை வந்து அதிகப்படுத்திடும். ஸோ பேலியோ பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கம்பேட்டபிள் வித் எனி திங். நீங்கள் வந்து எந்த வகையான உணவு மெடிக்கல் முறையை ஃபாலோ பண்ணிங்கனாலும் எடுக்கலாம். பட் ஆயுர்வேத மருத்துவர்கள், ஹோமியோபதி மருத்துவர்கள் அவங்க வந்து இந்த உணவை வந்து இது கூட எடுக்க வேண்டாங்கிற மாதிரி சில விதியில் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து நீங்கள் கேட்டுக்கலாம், இஃப் இந்த மெடிசின் எந்த உணவு கூட எடுக்கக்கூடாதுன்னு கேட்டுக்கலாம். பேலியோக்கு இதுக்கு எந்த இது கிடையாது. வி டோன்ட் சே தட் யூ ஷுடன்ட் டேக் திஸ் வித் எனி மெடிசன். Okay, thank you, sir. Just one more question. Actually, oh sorry, go ahead. சார் ஒரே நிமிஷம் 2-3 கொஸ்டின்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஒரே நிமிஷம். வேற யாரோ அருண் சொல்லுங்க. இப்போ ஸ்டாட்டின் மாத்திரைலாம் வந்துட்டு கூட பேலியோ எடுக்கும்போது எடுக்கலாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கொழுப்புக்காகத்தான் வந்துட்டு கொலஸ்ட்ரால் ஏறக்கூடாதுன்னு ஸ்டாட்டின் மாத்திரைலாம் கொடுக்குறாங்க, அட்டார்வா ஸ்டாட்டின் சம்திங் லைக் தட். இப்போது அந்த மாத்திரையெல்லாம் பேலியோ போயிட்டு எடுக்கலாமா? ஏன்னா நம்மளும் கொழுப்பு தானே நிறையா சாப்பிட்றோம். அதுதான் சார், ஸ்டாட்டின் வந்து இட் இஸ் எ பிக் ஃப்ராடு கமிட்டட் ஆன் கஸ்டமர்ஸ். ஏன்னா கொலஸ்ட்ரால் இஸ் நாட் எனிமி. பேலியோவோட நம்பிக்கையே வந்து கொலஸ்ட்ரால் இஸ் நாட் அவர் எனிமி அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் ஹை கொலஸ்ட்ரால் ஃபுட்ஸையும் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டாட்டின் எடுத்தீங்கன்னா ஏன்னு நீங்கள் தான் உங்களை கேட்டுக்கணும். ஸோ அதாவது சயின்டிஃபிக் ரிசர்ச் படி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டின்ஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல் ஒன்லி ஃபார் ஒன் டெமோகிராஃபிக், அதாவது மிடில் ஏஜ்டு மென் ஹூ ஹாவ் அ ஹார்ட் அட்டாக். நீங்கள் வந்து மத்திய வயது ஆணாக இருந்து உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்கனவே வந்துருந்துச்சுன்னா இனிமேல் ஹார்ட் அட்டாக் வருவதற்கான ரிஸ்க்கை வந்து அது ஒரு மைல்டாக அது வந்து குறைக்குது, அவ்வளோதான். ஆனால் வந்து நீங்கள் பெண்ணாக இருந்தாலோ அல்லது இளவயது ஆணாக இருந்தாலோ அல்லது ஹார்ட் அட்டாக் இல்லாத மிடில் ஏஜ் ஆணாக இருந்தாலோ உங்கள் கொலஸ்ட்ரால் என்ன மட்டுமே குறைக்கிறனால துளி பிரயோஜனம் வந்து கிடையாது. ஸ்டாட்டின்ஸ் ஆர் நாட் கோயிங் டு சேவ் யூ ஃப்ரம் ஹார்ட் அட்டாக். அது வந்து யாருனாலையும் வந்து அதனால் ப்ரூஃபே வந்து பண்ண முடியாது. ஸ்டாட்டினோட ஒரே நன்மை கொலஸ்ட்ரால் எண்களை குறைப்பது, அது மட்டும்தான் அதனால் வந்து செய்ய முடியும். ஸோ நீங்கள் ஸ்டாட்டின் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கொலஸ்ட்ரால் உற்பத்தி மட்டுமே கட் பண்ணுறதில்ல, அந்த என்டையர் அந்த ப்ராசஸ், கொலஸ்ட்ரால் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸே கட் பண்ணுறதுனால பல்வேறு வகையான கோஎன்சைம்ஸோட உற்பத்தி வந்து தடைப்படுது. உதாரணமாக கோக்யூட்டன், நீங்கள் வந்து CO-Q10 அப்படின்னு சொல்லி கூகுள் பண்ணி பார்க்கலாம். இட் இஸ் a வெரி கிரிட்டிக்கல் கோஎன்சைம் ஃபார் ஹார்ட் ஹெல்த். ஸோ நீங்கள் வந்து ஸ்டாட்டின் எடுத்தீங்க அப்படின்னா யூ ஷுட் டேக் எ சப்ளிமெண்ட் ஆஃப் CO-Q10. பர்சனலி ஐ எம் நாட் அகேன்ஸ்ட், அதாவது நீங்கள் ஸ்டாட்டின் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டாக்டர் சொல்கிறதுனால நீங்கள் எடுக்கலாம். ஸோ நான் வந்து நீங்கள் ஸ்டாட்டின் எடுக்க வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன். நான் எடுக்கலை. என் டாக்டர் வந்து எனக்கு கொலஸ்ட்ரால் 208 இருந்த நாளிலிருந்து எனக்கு அதுக்கப்புறம் பேலியோ எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் 305 வரைக்கும் போச்சு. அப்புறம் 267 வந்துச்சு, 249 வந்துச்சு, 257 வந்துச்சு. ஸோ ஒவ்வொரு வருஷம் அது ஏறுது இறங்குது அப்படியே தான் வந்து இருக்குது. டாக்டருக்கு தான் அது ஒவ்வொரு வருஷம் நம்பரை பார்த்து அவருக்கு தான் ஹார்ட் அட்டாக் வந்துடுற மாதிரி இருக்குது. ஹீ இஸ் ரெக்கமெண்டிங் எவ்ரி டைம் நீங்கள் ஸ்டாட்டின் எடுங்கன்னு சொல்லிகிட்ருக்காரு. ஐ எம் சிம்பிளி நாட் லிசனிங் டு ஹிம். ஸோ நீங்கள் வந்து ஸ்டாட்டின் எடுக்கிறீங்கன்னா அது உங்கள் விருப்பம். ஆனால் அப்படி எடுத்திங்கன்னா நீங்கள் கோக்யூட்டன் தாராளமாக அது கூட வந்து எடுத்துக்கலாம், எடுக்கணும். டாக்டர் கேட்டால் அவரே வந்து சொல்லுவார் கோக்யூட்டன். நீங்கள் வால்கிரீன்ஸ் போனீங்கனால உங்களுக்கு வந்து ஓவர் த கவுண்டர் வந்து கிடைக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டேக் ஸ்டாட்டின் அலாங் வித் பேலியோ அது வந்து உங்கள் விருப்பம். அதில் வந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் வந்து இருக்காது. ரொம்ப நன்றி சார். அண்ட் இன்னும் 2 கொஸ்டின்ஸ் எடுத்துக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி 8:15 ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி குழந்தைங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஏஜ் லிமிட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க சார். ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது வந்து கிடையாதுங்க. இப்போ வந்து கற்கால குடிகள், ஆதி குடிகளில் எல்லாம் குழந்தைங்க கர்ப்பத்திலிருந்தே வந்து பேலியோவில் தான் இருக்காங்க. அவ்வளோ கூட போக வேண்டாம். இப்போ இந்த கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில் வந்து சுமதி ராஜான்னு ஒரு டாக்டர் வந்து இருக்காங்க. ஷீ கிரியேட்டட் த மாடர்ன் வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் பேலியோ பேபி. அதாவது
தாய் வயிற்றில் குழந்தை இருக்கிற அந்த காலகட்டத்தில் அம்மாவுக்கு வந்து கெஸ்டேஷனல் டயபெட்டிஸு. ஸோ த மதர் வாஸ் ஆன் அ பியூர் கிரெயின் ஃப்ரீ பேலியோ டயட். ஸோ ஃபஸ்ட்டு பேபி தட் வாஸ் பார்ன் ஆன் அ கிரெயின் ஃப்ரீ டயட்டு பொள்ளாச்சியில் வந்து நடந்திருக்கு. அந்த மாதிரி பல கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் கேஸ் பலருக்கும் வந்து பேலியோ டயட் மூலமாக தானியமே எடுக்காத குழந்தைகள், ஸோ கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைங்க கூட தே ஆர் டேக்கிங் பேலியோ டயட் அப்படின்னு சொல்லி நம்மளால் இது வந்து சொல்ல முடியும். ஸோ எந்த வயசில் ஆனால் குழந்தைங்க எந்த வயசில் ஸ்டார்ட் பண்ணலான்னா என்ன காரணத்துக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க? அதாவது வந்து ஒரு 5 வயசு குழந்தைக்கு வந்து நீங்கள் ரைஸ் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது வந்து பாவம் லைஃப் அவங்க என்ஜாய் பண்ண இல்லையா? ஸோ அந்த நோக்கில் நான் வந்து சொல்கிறேன். அவங்களுக்கு அதே சமயம் அவங்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் இருக்குது, டைப் 1 டயபெட்டிஸ் இருக்குதுன்னா நிலமை வந்து வேறு. நிறைய குழந்தைய சின்ன வயசுலேயே ஒபிசிட்டி ஆயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வாட் வி டெல் இஸ் அவங்களுக்கு ஜங்க் ஃபுட்டெல்லாம் கட் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு வேளை ரைஸ் கொடுங்க, அப்புறம் 2 வேளை பேலியோ, உதாரணமாக முட்டை, பால், பன்னீர், சிக்கன் இந்த மாதிரி கொடுங்க. ஒரு வேளை கொஞ்சம் மினிமலாக ரைஸ் வந்து கொடுங்க. அவங்க சைல்டுஹுட் வந்து லெட் தம் என்ஜாய். ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து நாகரீக உலகம், அவங்க டிப்ரைவ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது. அதனால தான். பட் ஃபிலசாபிக்கலி தேர் இஸ் நோ ஏஜ் லிமிட் ஃபார் பேலியோ. ரொம்ப நன்றி சார். அப்புறம் மகாராஜன் ஸ்ரீனிவாசன் சொல்லி கை வச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஆமாம், ஒரு கொஸ்டின் இருக்கு. வணக்கம் சார். வணக்கம். இப்போ நீங்கள் வந்து ஆல்மண்ட்ஸ் அண்ட் மில்க் பற்றி சொல்லும்போது சொன்னீங்க, அந்த காம்பினேஷன் எடுத்தால் ஸ்டோன், கிட்னி ஸ்டோனுக்கு வந்து ரிஸ்க் அதிகம்னு சொல்லியிருந்தீங்க. அப்போது நான் இன் ஜென்ரல் என்ன, இப்போ நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா பாதாம் பால் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. ஸோ அந்த ஃபார்மேட்டில் எடுக்கிறதும் சேம் ரிஸ்க் இருக்கா? இல்லை பாதாம் ஊற வச்ச பாதாமோ இல்லை ஜஸ்ட் ரெகுலர் பாதாமோ சாப்பிட்டுட்டு பால் குடிக்கிறதால அது சேம் கொஸ்டின். பட் சப்பாத்தி அந்த இதுவும் சொன்னீங்க, கோதுமை மாவு, ஸோ சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சாப்பிட்டு அப்போ டீ, காஃபி, பால் குடிக்கிறதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுமா? ஆமாம் சார். அது வந்து பலருக்கு வந்து சொல்கிறது இல்லை, பலருக்கு வந்து விஷயமே வந்து தெரியாது. நீங்கள் போய் ஃபைட்டிக் ஆசிட்னு சொல்லி கூகுள் பண்ணி பாருங்கள். PHYTIC ஃபைட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த உணவுகளில் ஃபைட்டிக் ஆசிட் இருக்குதுன்னு வந்து இருக்குது. நீங்கள் அது பெருசாக கூகுள் பண்ணவே வேண்டியதில்லை. எது இதெல்லாம் விதையோ அது எல்லாத்துலேயுமே ஃபைட்டிக் ஆசிட் வந்து இருக்குது. ஸோ விதையெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட்ஸ் வந்து ஒரு விதை, அப்புறம் வந்து கோதுமை வந்து ஒரு விதை, அரிசி வந்து ஒரு விதை. ஸோ நீங்கள் அது கூட கால்சியம் உள்ள உணவு எதை எடுத்தீங்கன்னாலும் அந்த கால்சியம் பைண்டிங் வந்து அதில் வந்து ஆகும். அப்போ வந்து என்ன ஆகுன்னா அந்த கால்சியத்தில் வந்து ஃபைட்டிக் ஆசிட் பைண்ட் ஆகிறப்போ நம்ம உடம்புனால அதை டைஜஷன் பண்ண முடியாது, அது எக்ஸ்க்ரீட் பண்ணும். கிட்னி வந்து அதை எக்ஸ்க்ரீட் பண்ண முடியாதுங்கிறப்போ வந்து அது கிட்னியில் வந்து கிட்னி ஸ்டோனாக அது வந்து தங்கிடுது. ஸோ எனி காம்பினேஷன் ஆஃப் கிரெயின்ஸு அல்லது பாதாம் பால் நீங்கள் எப்படி எடுத்தீங்கன்னாலும் ஃபைட்டிக் ஆசிட் வித் கால்சியம் இஸ் அ வெரி டேஞ்சரஸ் காம்பினேஷன். ஸோ கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு அது வந்து தவிர்க்கணும். இல்லாதவங்களுக்கு அது வந்து தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ அதை தவிர்க்கணுன்னா ஒரு விஷயம் வந்து பண்ணலாம். டைஜஷனுக்கு 2 hours ஆகும். ஸோ நீங்கள் பாதாம் வந்து 4 மணிக்கு, சாயந்தரம் 4 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா மத்தியானம் 2 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் எதுவும் சாப்பிட வேண்டாம். ஏன்னா அதில் ஏதோ கால்சியம் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபைட்டிக் ஆசிடோட சேர்ந்துடும். அதே மாதிரி பாதாம் 4 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் 2 hours கேப் கொடுங்க. ஸோ 2 to 6 எதுவும் சாப்பிட வேண்டாம். 4 மணிக்கு பாதாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபைட்டிக் ஆசிட் டைஜஷனாக இது வெளியில் வந்து வந்துடும். அப்புறம் நீங்கள் வந்து பால் குடிச்சிக்கலாம். பட் யூ ஷுட் அவாய்ட் டேக்கிங் மில்க் வித் வீட் ஆர் வித் ஆல்மண்ட்ஸ். நன்றி சார். ஓகே, நன்றிங்க. இன்னும் ஒரே ஒரு 2 கொஸ்டின் மட்டும் கடைசியாக எடுத்துக்கலாம். ஒன்று வந்து ஜெயக்குமார் கேட்டிருக்காரு, சப்பாத்தி வாட் இஸ் டேஞ்சர் அப்படின்னு கேட்டிருக்காரு. சப்பாத்தியில் வந்து இப்போ க்ளூட்டன் தான். நீங்கள் சப்பாத்தி மாவெல்லாம் வந்து தட்டுறப்போ அப்படியே அது ரவுண்டாக பால்ஸ் மாதிரி வரும். அதுக்கு காரணம் வந்து க்ளூட்டன் இஸ் அ ப்ரோட்டீன். ஆனால் அந்த ப்ரோட்டீன் வந்து யூஎஸில் வந்து க்ளூட்டன் அலர்ஜிங்கிற வார்த்தை அனைவருக்குமே வந்து பரிச்சயமான ஒரு விஷயம். க்ளூட்டன் அலர்ஜி இல்லாதவங்களுக்கும் கூட தேர் அலர்ஜெட்டிக் டு க்ளூட்டன். ஆனால் வந்து அது அவ்வளோ சீக்கிரம் பாடி வந்து வெளியில் காட்டுறதில்ல. இப்போ உதாரணமாக வந்து பால், எல்லாத்துக்குமே வந்து லாக்டோஸ் அலர்ஜி வந்து இருக்குது. நீங்கள் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே பால் சேர்த்த ஒரே ஒரு உணவை கூட உங்களால் பார்க்க முடியாது. பிகாஸ் 90% ஆஃப் சைனீஸ் ஆர் அலர்ஜிக் டு லாக்டோஸ். எல்லாத்துக்குமே இருக்குது. உங்களுக்கு லாக்டோஸ் அலர்ஜி இருக்குது, எனக்கு வந்து இருக்குது. ஏன்னா அது இயற்கை வந்து நம்மளுக்கு படைத்த ஒரு விஷயம். என்ன காரணம் அப்படின்னா, இப்போது வளர்ந்த குழந்தைகள் வந்து தாய்ப்பாலுக்கு
தன்னுடைய தம்பி தங்கைகளுடன் போட்டி ஓடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 4 வயசு ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு லாக்டோஸ் அலர்ஜி வந்து இயற்கை வந்து கொடுத்துருச்சு. ஸோ தட் வாஸ் த ரீசன் ஒய் த சிப்ளிங்ஸ் வேர் ஏபிள் டு சர்வை. தாய்ப்பால் குடிச்சு அவங்களால் பிழைக்க முடிஞ்சது. ஸோ அது வந்து ஓவர் டைம் வந்து லாக்டோஸ் அலர்ஜியோட அளவு வந்து நம்மளுக்கு வந்து குறைஞ்சிருச்சு. ஆனால் நம்மளுக்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கே வந்து ஒரு 350 ml மேலே பால் ஒரு நாளைக்கு போச்சு, நான் பார்த்துருக்கேன். 350 ml வரைக்கும் குடித்தா எனக்கு ஓகே, எந்த ப்ராப்ளம் இருக்காது. அதுக்கு மேலே சில நாள் வந்து சீஸ் வந்து நிறைய சாப்பிட்ருவேன். சில நாள் வந்து பால் குடிச்சிட்டு பால் போட்டு சமைச்ச உணவுகள் ஏதாச்சும் சிக்கன் அந்த மாதிரி போட்டு சமைச்சு சாப்பிடுவேன். அந்த மாதிரி சமயத்தில் ஐ கெட் டயரியா. ஸோ நீங்களும் அந்த மாதிரி வந்து பார்த்துருக்கலாம். ஸோ எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ஹேஸ் திஸ் gluten அலர்ஜி, எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ஹேஸ் திஸ் லாக்டோஸ் அலர்ஜி. ஆனால் சில பேர்த்தினால ஒரு குறிப்பிட்ட அளவு gluten வந்து தாங்க முடியும். ஸோ glutenoட ப்ராப்ளம் வந்து என்ன அப்படின்னா, gluten வந்து ட்ரிகர் so many autoimmune reactions in our body. அந்த ப்ரோட்டீன் வந்து நம்ம பாடிக்கு வந்து ஒத்து போகிறதில்ல. டைஜஷன் சிஸ்டம்ஸு, கட் இரிட்டேஷனு, பெருங்குடலில் வந்து அது உருவாக்குற பிரச்சனைகள். ஸோ gluten இஸ் எ வெரி டேஞ்சரஸ் பாய்சன். ஆனால் gluten இல்லாத கோதுமை வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அதனால தான் வந்து நீங்கள் அரிசியும் கூட எடுத்துக்கலாம். அது வந்து அரிசி வந்து நேர்மையான பாய்சன், அதில் வந்து டயபெட்டிஸ் மட்டும்தான் வரும். பட் gluten வந்து அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் பாய்சன். அது வந்து என்ன பண்ணுன்னு அதுக்கே தெரியாது. ஸோ வி ஷுட் அவாய்ட் gluten. ரொம்ப நன்றி சார். கிங்ஸ்லி கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறேன். வணக்கம்ங்க. இறுதி கேள்வி. சீஸில் வந்து பல வகைகள் இருக்குது. நம்ம மார்க்கெட்டுக்கு போனால் வெரைட்டிஸ் ஆஃப் சீஸஸ் பார்க்குறோம். அதில் வந்து நீங்கள் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதாக சிறந்ததாக ரெக்கமெண்ட் பண்ணுற, இல்லை பேலியோ டயட்டில் ஃபாலோ ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு சீஸ்னால் எந்த வகையான சீஸ் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள்? சீஸை பொறுத்த வரைக்கும் வந்து எனி ஹை ஃபேட் சீஸ் நீங்கள் சாப்பிட்லாம். ஹை ஃபேட் சீஸுக்கு இந்த ஸ்கிம் மில்க்லேருந்து எடுத்த சீஸை வந்து நீங்கள் தவிர்த்துடணும். உதாரணமாக வந்து ஃபேட் ஃப்ரீ சீஸ்னெலாம் வந்து சிலது வந்து இருக்குது, அதை தவிர்த்துடணும். பட் எனி சீஸ் இஸ் ஓகே. மாட்சரல்லா, பெப்பர் ஜாக்கு, அப்புறம் வந்து இந்த கோல்பி ஜாக்கு, எனி சீஸ் இஸ் ஃபைன். எனக்கு பர்சனலாக பிடிச்சது வந்து ப்ரை சீஸ், டபுள் க்ரீம் சீஸு, ட்ரிபிள் க்ரீம் சீஸ் எல்லாம் இருக்குது. இட் இஸ் ஹை ஃபேட்டு, ஸோ ஐ லைக் இட் அ லாட். பட்டு நீங்கள் வந்து எந்த சீஸ் வேணால் சாப்பிட்லாம். ரொம்ப நன்றிங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக எங்களுக்கு பதில் சொன்ன, நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ வந்து செஷனோட முடிவுக்கு வந்துட்டோம். நான் எங்களோட தலைவர் கிங்ஸ்லியை வந்து நன்றி வைக்காக கூப்பிட்றேங்க. நன்றி. நன்றிங்க. மிச்சிகன் தமிழ் சங்கம் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. ஒரு நிமிஷம். கிங்ஸ்லி. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இந்த பாலியோ உணவு முறை பற்றிய ஒரு மிக அழகான ஒரு விரிவான ஒரு உரையை எங்களுக்கு கொடுத்தமைக்காக, மேலும் அது குறித்த பல்வேறு சந்தேகங்களையும் பல்வேறு ஐயங்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு மிகவும் தெளிவாக தீர்த்தமைக்காக திரு நியாண்டர் செல்வன் அவர்களுக்கு மிச்சிகன் தமிழ்ச்சங்கம் சார்பாக எனது மனமார்ந்த நன்றிகளையும் எங்களுடைய செயற்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்து நேரலையிலும் இந்த ஜூம் காணொலி வாயிலாகவும் பங்கு பெற்று உங்களுடைய கேள்விகளையும் ஐயங்களையும் தீர்த்து கொண்ட அத்தனை மிச்சிகன் வாழ் தமிழ் மக்களுக்கும் மற்றும் பல்வேறு நகரிலிருந்து இணைந்திருக்கின்ற நம்முடைய நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்து மிச்சிகன் தமிழ்ச்சங்க செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு மிச்சிகன் தமிழ்ச்சங்க மக்களுக்காக கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய மிச்சிகன் தமிழ் ஆர்வலர் திரு ஜெயக்குமார் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் எங்களுடைய செயற்குழு உறுப்பினர்கள், எங்களுடைய விளம்பரதாரர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். மேலும் எங்களுடைய அரங்காவலர் குழு மற்றும் மிச்சிகன் தமிழ் மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நியாண்டர் செல்வன் அவர்களுக்கு மீண்டும் எங்களுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.